1997 ஜூன் மாதம் 30ஆம் நாள் இம்மண்ணில் ரத்தம் சிந்திய இந்த மகத்தான போராளிகளை நினைவு கூர்வோம். நன்றி பெருக்கோடு அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்துவோம். அமைதி அமைதி. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மேல வளவு போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மா வீரன் முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் 7 பேருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம். மண்ணுரிமை போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம். உறுதி ஏற்போம் 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 உறுதி ஏற்போம். மேல வளவு போராளிகளின் வீர வணக்க நாளிலே உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம். சாதியத்தை வேறறுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க சமத்துவத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் 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 உறுதி ஏற்போம். வீர வணக்க நாளிலே உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம். அரசியல் உரிமை போராளிகள் மேல வளவு தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். வேரறுப்போம் 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 வேரறுப்போம். சனாதனத்தை வேரறுப்போம் சாதியத்தை வேரறுப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் சமத்துவத்தை வென்றெடுப்போம் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மேல வளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்கள் அரசியல் உரிமை போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். வீர வணக்கம். அமைதியா உட்காருங்களா. மேடையில் உட்கார்ந்து உட்காருங்க. இந்த பாதையில இப்படி வந்து உட்கார்றதுக்காக பாதை போட்டாங்க. உட்காருங்க தம்பி. கருப்பு சட்டை போட்டா கீழே உட்காருங்க. தம்பி உட்காரு. யாரும் என்ன மறைச்சு நிக்க கூடாது. சைடுல நிக்கிறவங்க யாரும் மறைக்க கூடாது. ஒதுங்க. இங்க யாரு தற்போது
ஏழையானோரின் குடும்பங்களுக்கும் இந்த ஆண்டு பெண்மணிகளுக்கு ஆடை சேலை வழங்கும் நிகழ்வு இப்போது நடைபெறுகிறது. இந்த ஆண்டு முதல் இப்ப அவங்க எங்க எப்படி பண்றது? என்னதான் தீர்வு? முருகேசன் மனைவி மணிமேகலை, ராஜா அவர்களின் மனைவி வசந்தி, மூக்கன் மனைவி பச்சையம்மாள், செல்லதுரை மகள் மகேஸ்வரி, சேவுகமூர்த்தி மனைவி காளியம்மாள், பூபதி அவர்களின் தாயார் கட்டச்சி அம்மாள், சவுந்தரராஜன் மனைவி சந்திரா, இந்த 7 பேரும் முதலில் முன்னால் வரவும் அவர்களுக்கு இப்போது ஆடை வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மதுரை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக 5000 ரூபாய் தொகையும் வழங்கப்படுகிறது. ஆடை மற்றும் தொகை 5000 மதுரை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் இந்த ஆண்டு வழங்கப்படுகிறது. ராஜா மனைவி வசந்தி, மூக்கன் மனைவி பச்சையம்மாள், மூக்கன் மனைவி பச்சையம்மாள், அப்படி பண்ணக்கூடாது. உதவி செய்யுங்க. செல்லத்துறை மகள் மகேஸ்வரி, செல்லத்துறை மகள் மகேஸ்வரி, மகேஸ்வரியா மகேஸ்வரியா சேவுகமூர்த்தி மனைவி காளியம்மாள், பூபதி தாயார் கட்டச்சி,
சவுந்தரராஜன் மனைவி சந்திரா. சந்திரா அம்மாசி மகள் பாப்பா சென்னகரப்பட்டி. சென்னகரப்பட்டி அம்மாசி மகள் பாப்பா. வேலு மகள் கொடிமலர். வேலு மகள் கொடிமலர். எங்க போய் எடுக்க போற? இல்ல நீங்க கொடுத்துருங்க. அதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. அதுல கவர் இருக்கு. உள்ள இருக்கு. பஞ்சிநகரம் கந்தன் அண்ணன் சுப்பையா. அவருக்கு வேஷ்டி அவர் ஒவ்வொரு முறையும் வேஷ்டி தான் கொடுக்கணும். நீங்க இப்ப 18 பேருக்கு இருக்கா கவலை? கந்தன் மகன் கந்தன் அண்ணன் சுப்பையா. ஐயா ஐயா வணங்காமுடி சந்திரன் அக்கா மகன் மகாராஜா. மகாராஜா மலைசாமி கத்தப்பட்டி மலைசாமி தந்தை பாலு. தனியாமங்கலம் ஐயப்பன் மகள் நந்தினி. நந்தினி பட்டூர் சபரீஸ்வரன் தாயார் சிட்டுப்பிள்ளை. பழையூர்பட்டி கார்த்திக்குமார் தாயார் பஞ்சு. கருங்காலக்குடி முத்துப்பாண்டி தாயார் லட்சுமி.
கருங்காலக்குடி லட்சுமி, கீழையூர் லட்சுமி நாராயணன் தம்பி அருளீஸ்வரன், வினோபா காலனி மணிமாறன் தாயார் பாண்டியம்மாள், வினோபா காலனி பாண்டியம்மாள், வினோபா காலனி பாண்டியம்மாள். சரி, இப்போ மேலவளவு பெண்மணிகள் மட்டும் இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். அப்படி அவங்க கீழே இறங்கி போயிட்டோம். எல்லாத்தையும் அனுப்புப்பா. தம்பி கீழே இறங்க, கீழே இறங்க. அந்த லேடிஸ் கீழே போட்டோம், அவங்க இறக்கி விடுங்க. பெண்கள்லாம் கீழே போட்டோம். என்ன வண்டி எடுத்து போயிட்டு ஏய் தம்பி உட்காரு. அதுதானே பெண்கள் அனுப்புறேன். அப்புறம் திருப்பி இவ்வளவு பேருக்கு பெண்கள் உட்கார்ந்தா எப்படி இருக்கு? நான் எங்க நின்று பேசுறது? ஏன் இப்படி பண்றீங்க? இது என்ன நீங்க வாரி போறீங்க? ஏய் அம்பேத்கர் அவெல்லாம் இறங்கி தம்பி
அப்புறம் போலாம். உட்காரு உட்காரு. மூர்த்தி உட்காருப்பா, ஒரு இடம் பிடிச்சி உட்காருப்பா. பின்னால போய் எழுப்பிட்டு உட்காருப்பா. தம்பி எழுதுங்க. அவன் மாவட்ட சேவை உட்கார வைங்க. மாவட்ட சேவை உட்கார வைப்பா பின்னால. மூர்த்தி ஏய் அங்கேயே போடுப்பா. அப்படியே போடுப்பா. மூர்த்தி அம்பேத் அப்படி போய் உட்காரு. தம்பி இறங்க, கீழே இறங்க பிளீஸ். கீழே இறங்குங்க. சூது சூழ்ச்சி வஞ்சகம் தமிழ்நாட்டுக்குள்ள வளர்ந்திருக்கா? சமகாலத்தில் நம்மோடு சாதி பெயரை கொண்டு அரசியல் இயக்கத்தை தொடங்கிய யாராவது இந்த களத்தில் இருக்கிறார்களா? தோழர்களே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் இயங்காது. ஆணவத்தோடு சொல்லவில்லை, தமிழ்நாடு அரசியலின் நாடி பிடித்து சொல்லுகிறேன். ஜோசியம் சொல்லவில்லை, தீர்மானிக்கும் ஆற்றல் இருப்பதனால் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் யாரும் சொல்லல. தேர்தல் முடிவுக்கு பிறகு இங்கே தொங்கு சட்டசபை உருவாகும் என்பதை சொன்னவன் திருமாவளவன். நடந்ததா இல்லையா? ஆட்சி அமைப்பதற்கு சிலருக்கு சில தொகுதிகள் தேவைப்படும், சில எண்ணிக்கை தேவைப்படும். அப்படி ஒரு நிலை உருவாகும் போது நான் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடப் போகிறேன் என்ற முடிவை தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். ஏன் போட்டியிடல அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்கிறவன் எவனும் ஒரு ஆள் கூட அவர் போட்டியிடாமல் போனதற்கு எது காரணம் என்று திமுகவிடம் யாரும் கேட்கவில்லை. திமுக தலைவர்கிட்ட கேட்க வேண்டியதானே? பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து நான் கேட்கிறேன். எல்லா அரசியல் கட்சிக்குள்ள பிரச்சனைக்கும் திருமாவளவன் தான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து மைக்க நீட்டுறாங்க. ஏர்போர்ட்ல இறங்கினா வந்து நீட்டுறாங்க, ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க, இப்ப விடுதலை களத்திலிருந்து வெளியே வந்தா நீட்டுறாங்க. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது இல்ல? அது மட்டும் கிடையாது, திருமாவளவன் வாயிலிருந்து எதையாவது புடுங்கணும், எதையாவது வாங்கணும், எதையாவது சொல்ல வைக்கணும். அதை வச்சுக்கிட்டு எதையாவது டிபேட்டுக்கு தலைப்பு எடுத்துக்கணும். டிவியில தினந்தோறும் ஒரு டிபேட் நடத்தணும், அது கட்டாயமாகி போச்சு. தலைப்பு இன்னைக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுக்கு போது அவனுக்கு வந்து ஒன்னும் தலைப்பு கிடைக்கல. அப்ப திருமாவளவன் இந்த கேள்வியை கேளு, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அந்த தலைப்பில் இருந்து ஒரு டிபேட். I'm going to get a prototype. The hardest thing is to get started. யாராவது ஏன் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட விரும்பிய நிலையில் அவரை போட்டியிட வேண்டாம் என்று சொன்னதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று திமுக தலைவரிடத்திலோ அல்லது அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவரிடத்திலோ இதுவரையில் எந்த ஊடகவியலாளராவது கேள்வி எழுப்பியிருக்கிறார்களா? சிட்டிங் எம்எல்ஏவுக்கு ஏன் சீட்டு கொடுக்கல? இதை டிபேட் வைக்கிறான். திமுகவில் 60 பேர் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல, நான் 3 பேருக்கு தான் தரல. திமுகவில் மட்டும் 60 பேருக்கு சிட்டிங் எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்கல. யாராவது போய் திமுகவில் நீங்க எங்க 60 பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களா? நமக்கு கிடைக்கிறதே மொத்தம் 6, 8. பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி, ஷேர் பண்ணும்போது குறைவா வருது. அதுல 2 தொகுதி பொது தொகுதி. அந்த 2 தொகுதியில நின்னவங்களே மறுபடியும் நிக்கணுமாங்கிற கேள்வி மறுபடியும் வருது. அதனால மாற்றி போடணுங்கிற கட்டாயம் நமக்கு வருது. இது ஒரு தலைமைக்கு வர்ற கிரைசிஸ், ஒரு நெருக்கடி. மிச்சம் இருக்கிற 6 தொகுதி, இந்த 6 தொகுதியில எத்தனை பேருக்கு போட்டி கொடுக்க முடியும்? ஒரு தொகுதிக்கு 10 பேர், 12 பேர். தந்தாலே தந்தபடி என்று வற்புறுத்துகிற போது நான் துணிஞ்சு ஏதாவது ஒரு முடிவு தான் எடுத்தாகணும்.
அப்புறம் எடுத்த பிறகு இவருக்கு ஏன் கொடுக்கல, அவருக்கு ஏன் கொடுக்கல, இத பத்திரிகையாளர்கள் வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறான். இது ஒரு தலைமைக்குள்ள சுதந்திரம், இது ஒரு கட்சியின் தலைவருக்குள்ள சுதந்திரம். இந்த கட்சிக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகளை எப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தர வேண்டும் என்று முடிவெடுக்கிற அதிகாரம் ஒரு தலைவருக்கு இருந்தால்தான் அந்த தலைவரால் சுதந்திரமாக திட்டமிட முடியும், இயக்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும். ஆனால் இந்த நாள் வரையில் எலெக்ஷன் வந்து எப்போ வேட்பாளர் தேர்வு நான் எப்ப அறிவிச்சேன், இன்னைய வரையிலும் ஒரு வார பத்திரிகை வெளிப்படையாக பேசுவதில் ஒன்றும் தவறில்லை. ஜூனியர் விகடன், இன்னொரு நாளேடு தினமலர் தினந்தோறும் எழுதிட்டு இருக்கிறான். கட்சி உடைய போகுது, அவங்க வெளியே போக போறாங்க, இவங்க கட்சியை புது கட்சி தொடங்க போறாங்க. அதிமுகவிலிருந்து 6 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அங்கே உட்கட்சி முரண்கள் இருக்கின்றன. அதிமுகவை பற்றி எவரும் பேசவில்லை. ஏன் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வருகிறார்கள்? அப்படி என்ன உள்ளே நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை தான் என்ன? யாராவது டிபேட் வைக்கிறீங்களா, கேள்வி எழுப்புறீங்களா? அவங்க ஏன் வெளியே வந்தாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்காம என்கிட்ட வந்து கேட்கிறாங்க மைக்கு நீட்டி. அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்க கருத்து என்ன? அங்கதானே போய் கேட்கணும், அதுதானே நியாயம். ஏங்க உங்க கட்சியில இருந்து 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஒரே நல்ல ஒரு பதில் சொல்லிட்டு போறார். நான் எங்க போய் நின்னாலும் அந்த 6 பேர் வெளியே வந்துட்டாங்களே, உடனே நான் ஏதாவது நியாயமா பதில் சொல்லணும்னு, அது நல்லது இல்லைங்க, அது ஆரோக்கியமானது இல்லைங்கன்னு சொன்னா இவர் இன்னும் தாவேக்காவுக்கு செக் வைக்கிறாரு, இவரு தமிழக வெற்றி கழகத்துக்கு செக் வைக்கிறாரு, டிபேட் அப்படியே டைவர்ட் பண்றான். இதுக்கு பேர் தான் திரிபுவாதம். பிரச்சனையை திசை திருப்புவது, உண்மையை மறைத்து பேசுவது, பிரச்சனை இல்லாத பிரச்சனையை பேசுவது. உண்மையிலே அதிமுகவில் தான் போய் கேட்க வேண்டும். ஏன் வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா பண்ணணும்? திரும்ப திரும்ப நம்ம இடத்திலே கேட்கிறார்கள். அல்லது தாவேகா தலைவர்கிட்ட போய் கேட்கணும். உங்க மேல மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்களே, நீங்க சொல்லித்தான் மறைமுகமா அவங்கள வந்து வெளியேறுவதற்கு ஊக்கம் கொடுப்பதாக சொல்லுகிறார்களே, இது உண்மையா? முடிந்தா முதலமைச்சர்கிட்ட கேளுங்க, அதுதானே நியாயம். தோழர்களே, இப்படி சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில் திருமாவளவன் தாக்கு பிடித்து நிற்கிறான், புரிந்து கொள்ளுங்கள். வஞ்சம் நிறைந்த மாதிரி உடனே ஏன் கொடுக்கல, உடனே ஏன் கொடுக்கல? எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, எங்க கட்சியில் உயர்நிலை குழு இருக்கு, முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அதையெல்லாம் சீர் செய்யணும், சரி செய்யணும். ஜனநாயக பூர்வமாக ஒரு விவாதத்தை நடத்தி முடிவெடுப்பதற்கு ஒரு கட்சி தலைவருக்கு உரிமை உண்டா இல்லையா? ஆனால் உடனே என்ன பேசுறாங்கன்னா, திரைமறைவுல பேரம் நடக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாங்க, திருமாவளவன் போய் தாவேகாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. என்ன அழுத்தம்னா, எங்களுக்கு SC/ST டிபார்ட்மெண்ட்லாம் வேண்டாம், எங்களுக்கு இதை விட நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுங்க, போர்ட்போலியோ கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை, அந்த மாதிரி ஒரு பேச்சே நடக்கவில்லை. சமூக நீதித்துறை எளிய மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு துறை. மனப்பூர்வமாக ஏற்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் தம்பி வன்னி அரசு. அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, பலரால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உடனே நான் வேற தொகுதி, வேற துறை கேட்கிறேன், வேற போர்ட்போலியோ, வேற இலாக்கா
அப்படி பேச்சே இல்லை. என்ன முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் வேளச்சேரியில பேசிய போதே எனக்கு இடைத்தேர்தல் நிற்கிற விருப்பம் எல்லாம் இல்ல, அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. நான் அமைச்சரவையிலும் சேர மாட்டேன், இடைத்தேர்தலிலும் நிற்க மாட்டேன் என்பதை எப்போதே முடிவெடுத்து விட்டேன். ஆனா ஒரு பத்திரிகையில் திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள் என்றால், திருமாவளவன் திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு. எங்க போய் அழுத்தம்னு தெரியல, அழுத்தம் கொடுக்கிறார். அந்த எண்ணமே இல்லை, அப்படி ஒரு நோக்கமே இல்லை. இதையெல்லாம் படிக்கிற நீங்கள் ஒருவேளை இருக்குமோன்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? எதுக்கு திருமாவளவன் திரும்ப திரும்ப விளக்கம் சொல்றாருன்னு கேட்கலாம். உங்களுக்கு சொல்லையா, உங்களுக்கு ஏன் நான் விளக்கம் சொல்லணும்? என்னை நம்புகிற என் தம்பிகளுக்கு, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். இப்படித்தான் 40 ஆண்டு கால பொது வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. 3 மணி நேரம் தான் நான் அவர்களை விட்டு பிரிந்து உறங்குகிறேன். 4 மணி நேரம் தான். 20 மணி நேரமும் என்னை சுற்றிதான் இயக்கத்தோழர்கள் இருக்கிறார்கள். அப்படி வெளிப்படையான ஒரு பொது வாழ்க்கை. ஆகவே இந்த அரசியலிலும் ஒரு வெளிப்படைத்தன்மை, அதற்காக நான் விளக்கம் தருகிறேன். தோழர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு சமூக அடையாளத்தை கொண்டிருந்தாலும், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உயர்த்தி பிடித்தாலும், அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பேரியக்கம் என்கிற ஒரு அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நெஞ்சுயர்த்தி வீறு நடை போடலாம். இந்த இயக்கம் அனைத்து தரப்பு மக்களுக்குமான இயக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம். அந்த அடிப்படையில் தான் வருகிற ஆகஸ்ட் 17 எனது பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நாம் நடத்துகிறோம். திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பத்திரிகையாளர் என்று கேட்கிறார், சார் என்ன திடீர்னு நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு அறிவிக்கிறீங்கன்னு. அந்த தம்பிக்கு நான் சொன்னேன், 35 வருஷமா தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று முதலாய் இந்த இயக்க கொடியை ஏற்றிய போது இந்த இயக்கத்திற்கான கொடி விளக்கத்தை தான் விளக்கி பேசிய போது சொன்னேன், கொடியின் நடுவில் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் கொடினா வெறும் ப்ளூ தான் இருக்கும், நீளம் தான் இருக்கும். நீளத்துக்கு மத்தியில தம்ம சக்கரம் இருக்கும், இல்லனா மாயாவதி படம் இருக்கும், அவ்வளவுதான். இல்லனா அம்பேத்கர் படம் இருக்கும், மொத்தமும் நீளமா இருக்கும். இதுதான் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் இயக்கங்கள் கடைபிடித்து வந்த கொடி அமைப்பு முறை. முதலாக நீளத்தோடு சரிபாதியாக சிவப்பை சேர்த்தவன் திருமாவளவன். மேலே பாதி நீளம், கீழே பாதி சிவப்பு. நீளம் உழைக்கும் மக்களின் விடுதலையை குறிக்கும், சிவப்பு உழைக்கும் மக்களின் விடுதலையை வென்றெடுப்பதற்கான ஈகத்தை குறிக்கும், தியாகத்தை குறிக்கும். நடுவிலே இருக்கிற நட்சத்திரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த எளிய மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். இந்த இயக்கம்தான் இந்த மக்களுக்கான நம்பிக்கை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தின் 5 முனைகளும் 5 கொள்கைகளை வியூகமாக வகுக்கிற கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது. 1 சாதி ஒழிப்பு, 2வது தமிழ் தேசியம், 3வது மகளிர் விடுதலை, 4வது பாட்டாளி வர்க்க விடுதலை, 5வது ஏகாதிபத்திய எதிர்ப்பு. இதில் ஆர்டர் மாறி இருக்கலாம், இந்த 5 கொள்கைகள் தான். சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து வறுமையை துடைப்போம், பெண்ணுரிமை மீட்டு பெண் விடுதலையை வென்றெடுப்போம்,
தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்போம். வல்லரசியத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதுதான் கொள்கை முழக்கம். 1990 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14 நாள் இந்த கொடியை ஏற்றும் போதே தமிழ் தேசியத்தை முன்னிறுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியம் என்பது வெறும் தமிழ் உணர்வு அல்ல, தமிழன் என்கிற இன உணர்வு அல்ல, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற தேசிய இன ஓர்மை. எனது அருமை தோழர்களே, தேர்தலுக்கு பிறகு நாம் நடத்தப் போகிற முதல் மாநாடு தேசம் காப்போம் மாநாடு. எப்படி தேசத்தையே திருச்சியை நோக்கி ஈர்த்ததோ, அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியதோ, அதை போன்ற மாபெரும் அதிர்வை ஏற்படுத்துகிற மாநாடாக தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அமைய வேண்டும். மேலூர் வட்டாரத்திலிருந்து எல்லா கிராமங்களிலிருந்து வண்டிகள் புறப்பட வேண்டும். மதுரை மாவட்டத்திலிருந்து அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் ஒவ்வொரு தொகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான வண்டிகள் புறப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் இயக்கம் இல்லை இல்லை என்று சொன்னார்கள். தென் மாவட்டத்தை சார்ந்த தம்பி வன்னியரசு அமைச்சராக இருக்கிறார். நமது இயக்கத்தின் முதல் அமைச்சர் பொறுப்பு தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு போராளிக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு தனி நபருக்கு கிடைத்த வாய்ப்பு இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இரக்கத்திலும் எல்லா நெருக்கடி காலத்திலும் என்னோடு பயணித்த போராளிகளில் ஒருவர் தம்பி வன்னியரசு. அப்படிப்பட்ட ஒரு போராளி, அதுவும் தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு தம்பி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே இது பெருமை என்றாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே பெருமை என்றாலும், இது தென் மாவட்ட சிறுத்தைகளுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒன்றை நான் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரையில் எவராலும் சிந்தித்தே பார்க்க முடியாத வகையில் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பு, துணிச்சலான முன்னெடுப்பு, சாதி மதம் என்கிற வரம்புகளை தாண்டி செயல்பட முடியும் என்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமையின் முன்னெடுப்பு. ஒடுக்கப்பட்ட இந்த தலித் சமூகத்தினருக்கு 8 அமைச்சர் பதவிகளை தந்திருக்கிற முன்னெடுப்பு. கூடுதலாக துணை சபாநாயகர் பொறுப்பு என்று 9 பேருக்கு இந்த வாய்ப்பை வழங்கி தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணி ஆட்சி முறை என்கிற முன்னெடுப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதித்துவம், உண்மையான நேர்மையான தேவையான சரியான பிரதிநிதித்துவம் என்கிற அரசியல் சூழல் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. இதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, இந்த அரசியல் மாற்றத்தை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு, இதனை அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் நம்முடைய எதிர்கால அரசியல் நகர்வுகள் இருக்கும் என்பதை சொல்லி, மேலவளவு மண்ணிலே மதுரை வட்டாரத்திலே ரத்தம் சிந்தி அரசியல் உரிமைகளை மீட்ட முருகேசன், ராஜா, மூக்கன், செல்லதுரை, சேவுகமூர்த்தி, பூபதி, சவுந்தரராஜன் ஆகிய தோழர்கள் 7 பேருக்கும், மண்ணுரிமை போராளிகள் அம்மாசி வேலு ஆகியோருக்கும், சாதி ஒழிப்பு போராளிகள் வஞ்சிநகரம் கந்தன், வணங்காமுடி சந்திரன், கத்தப்பட்டி மலைச்சாமி, தனியாமங்கலம் ஐயப்பன், பட்டூர் சபரீஸ்வரன்,
பழையூர்பட்டி கார்த்திக்குமார், கருங்காலக்குடி முத்துப்பாண்டி, கீழையூர் லட்சுமி நாராயணன், வினோபா காலனி மணிமாறன் ஆகியோருக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் சந்திப்போம் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.